குறைந்த விலை நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். சுவைத்தவர் நெஞ்சுமெல்லாம் சமைத்தவர் நிலைத்திட எங்கேயும் ஸ்ட்ராங் கட்டு பெருங்காயம். மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். விஞ்ஞானி திரு பொன்ராஜ் அவர்களிடம் பேச இருக்கின்றோம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் கலைச்செல்வி. நலமா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கேன் சார், நலமா இருக்கேன். அடிடாஸ் போட்டிருக்கீங்க, ஆனால் தாமரை மாதிரி இருக்கு சார். இது அடிடாஸ் பிராண்ட். நீங்க தான் வந்து மாற்றி. சரி, ஓகே சார். இப்போ விஜய் அவர்களுக்கு வந்து ஒய் பிரிவு பாதுகாப்பு கொடுக்கப்படும் அப்படிங்கிற அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. எதற்காக இந்த பாதுகாப்பு? ஒய் பிரிவு பாதுகாப்பு என்றால் என்ன? இதுக்கு மாதம் எவ்வளவு செலவாகும்? உளவுத்துறை கொடுத்த தகவல் என்ன? இது போன்ற பல கேள்விகள் இருக்கிறது. அதை பற்றி நம்ம பேச இருக்கின்றோம். அதற்கு முன்பாக இந்த ஒய் பிரிவு பாதுகாப்பு அப்படிங்கிறது என்ன சார்? அதாவது ஒய் பிரிவு பாதுகாப்பு அப்படின்னா வந்து இப்ப செக்யூரிட்டிலேயே வந்து ஒய் இருக்கு, ஒய் பிளஸ் இருக்கு, இசட் இருக்கு, இசட் பிளஸ் செக்யூரிட்டி இருக்கு, அப்புறம் என்எஸ்சி இருக்கு. அப்ப இத்தனை பிரிவுகள் செக்யூரிட்டி வந்து ஒரு தலைவர்களுக்கு, ஒரு பொலிட்டிக்கல் லீடர்ஸுக்கு, இல்ல வந்து செலிபிரிட்டிஸுக்கு, இல்ல வந்து முக்கியமான அதிகாரிகளுக்கு டெரரிசத்தினால, எக்ஸ்ட்ரீமிசத்தினால, அதாவது தீவிரவாதத்தினால ஏதாவது த்ரெட் பெர்செப்ஷன் இருந்துச்சு அப்படின்னா இதை வந்து அந்த மாநில போலீஸ் வந்து ஒரு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணா அதை வந்து அந்த ஸ்டேட் போலீஸினுடைய ரெக்கமெண்டேஷனை எடுத்துக்கிட்டு ஹோம் மினிஸ்ட்ரி அதை அனலைஸ் பண்ணி என்ன லெவல் ஆஃப் த்ரெட் இருக்கு அப்படின்றத, உண்மையிலே த்ரெட் இருக்கா இல்லையா என்பதை அனலைஸ் பண்ணி அவர்களுக்கு ஏற்றபடி வந்து த்ரெட் பர்செப்ஷனுக்கு ஏற்றபடி அவர்கள் வந்து அந்த செக்யூரிட்டி எதை கொடுக்கறது, ஒய் கொடுக்கறதா, ஒய் பிளஸ் கொடுக்கறதா, இசட் கொடுக்கறதா, இசட் பிளஸ் கொடுக்கறதா அப்படின்றத முடிவெடுப்பார்கள். ஸோ இதுதான் வந்து வழக்கம். அப்போ நீங்கள் அப்படி பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு செக்யூரிட்டியில வந்து பல்வேறு கேட்டகரி நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன். ஒவ்வொரு கேட்டகரிக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் செக்யூரிட்டி பர்சனல்ஸ் இருப்பாங்க. டிஃப்ரெண்ட் நம்பர் ஆஃப் செக்யூரிட்டி பர்சனல்ஸ் வந்து வேறுபடும். அதே மாதிரி போலீஸ் எஸ்கார்ட், போலீஸினுடைய பைலட் வெஹிக்கிள் செக்யூரிட்டிக்கு இருக்கும், சிலதுக்கு இருக்காது. இப்போ வந்து ஒய் செக்யூரிட்டி அப்படின்னா டோட்டல் பர்சனல் 8 to 10. ஆர்ம்டு கார்டு இருக்கா அப்படின்னா எஸ் இருக்காங்க. எஸ்கார்ட் வெஹிக்கிள் இருக்குன்னா இல்ல. ஒய் செக்யூரிட்டிக்கு எஸ்கார்ட் வெஹிக்கிள் கிடையாது. அன்லஸ் நீடட், தேவைன்னா நம்ம எஸ்கார்ட் வெஹிக்கிள் கூட்டுக்கலாம். பிஎஸ்ஓ 2 பர்சனல் செக்யூரிட்டி ஆஃபீஸர் வந்து 2 to 4 பேர் கொடுப்பாங்க. ரெசிடென்சியல் செக்யூரிட்டி இருக்கான்னா எஸ், ஒய் செக்யூரிட்டி இருக்கு. அது மாதிரி ஒய் பிளஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒய்க்கு வந்து 8 to 10 பர்சனல் அப்படின்னா ஒய் பிளஸுக்கு வந்து 10 to 12. ஆர்ம்டு கார்டு இருக்காங்கன்னா 2 எஸ் இருக்காங்க. எஸ்கார்ட் வெஹிக்கிள் உண்டா அப்படின்னா உண்டு. ஒய்க்கு உள்ள ஒய் பிளஸுக்கு உண்டு. பிஎஸ்ஓ இருக்காங்கன்னா பிஎஸ்ஓ வந்து ஒய்க்கு வந்து 2 to 4, ஒய் பிளஸ்க்கு வந்து 4 to 5. ரெசிடென்சியல் செக்யூரிட்டி இருக்காங்கன்னா எஸ் இருக்கு. இது வந்து யாருக்கு கிடைக்குது அப்படின்னா வந்து ஒய் வந்து பொலிட்டிஷியன்ஸ், மினிஸ்டர்ஸ், எம்எல்ஏ வித் மாடரேட் லெவல் ஆஃப் த்ரெட் இருக்கணும். அப்புறம் ஒரு த்ரெட் இருக்கணும். ஒருத்தருக்கு மாடரேட் த்ரெட்டை வந்து இன்டெலிஜென்ஸ் பியூரோ சொல்லணும். தமிழ்நாடு போலீஸ் சர்வீஸ் வந்து இவருக்கு த்ரெட் இருக்குன்னு சொல்லி ஒரு ரிப்போர்ட் அனுப்பணும் உளவுத்துறை. இந்த ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி ஐபி, ரா இவங்கெல்லாம் வந்து வெரிஃபை பண்ணி இந்த பர்செப்ஷன் உண்மையிலே இருக்கு, இவங்களுக்கு இருக்குன்றத ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கப்புறம் வந்து அவர்களுக்கு அந்த எந்த கேட்டகரி கொடுக்கலான்றத முடிவெடுத்து உள்துறை அமைச்சகம் அறிவிக்கும். இதுதான் வந்து சட்டம். இது மாதிரி வந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா வந்து எத்தனை பேருக்கு யாருக்கு இது வரைக்கும் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இசட் பிளஸ் செக்யூரிட்டி ஹையஸ்ட் ஆஃப்டர் எஸ்பிஜி. எஸ்பிஜி வந்து பிரைம் மினிஸ்டர் கொடுப்பாங்க. இசட் பிளஸ் செக்யூரிட்டி வந்து அது எஸ்பிஜிக்கு அடுத்த லெவல் செக்யூரிட்டி யாருக்கு இருக்கு அப்படின்னா பிரைம் மினிஸ்டருக்கு எஸ்பிஜி உண்டு, இசட் பிளஸ் செக்யூரிட்டி உண்டு. அதுக்கடுத்து அமித்ஷா ஹோம் மினிஸ்டர், அடுத்து ராஜ்நாத் சிங் டிஃபென்ஸ் மினிஸ்டர், அடுத்து யோகி ஆதித்யநாத், அதுக்கடுத்து வந்து உத்தரப்பிரதேஷ் சீஃப் மினிஸ்டருக்கு கொடுத்துருக்காங்க இசட் பிளஸ் செக்யூரிட்டி. அடுத்து மோகன் பகவத் RSS சீஃபுக்கு வந்து இசட் பிளஸ் செக்யூரிட்டி கொடுத்துருக்காங்க. நீங்க இசட் செக்யூரிட்டி யாரு கொடுத்துருக்காங்க அப்படின்னா சுகந்த அதிகாரி, பிஜேபி லீடர், வெஸ்ட் பெங்கால், அவருக்கு இசட் செக்யூரிட்டி கொடுத்துருக்காங்க. மஞ்சீந்தர் சிங் சிர்சா, பிஜேபி லீடர், ஃபார்மர் அகாலிதள் மெம்பர், அவருக்கு வந்து இசட் செக்யூரிட்டி கொடுத்துருக்காங்க.
இங்க தமிழ்நாட்டுல அண்ணாமலைக்கு வந்து இசட் செக்யூரிட்டி கொடுத்துருக்காங்க. அண்ணாமலைக்கு இசட்? ஆமா, அண்ணாமலைக்கு இசட் செக்யூரிட்டி. ஏன்னா த்ரெட் பெர்செப்ஷன் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க கன்சிடர் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒய் பிளஸ் செக்யூரிட்டி யாருக்கு அப்படின்னா பிஜேபி லீடர்ஸ் அபய் சிங் அண்ட் அவதேஷ் பிரதாப் சிங், பிஜேபி லீடர். அடுத்து அனுப்பிரியா பட்டேல், பிஜேபி அலை ரிசீவ்டு ஒய் பிளஸ் நேஷன் வைட் இசட் செக்யூரிட்டி இன் உத்தரப்பிரதேஷ். இது வந்து கிடைச்சிருக்கு. ஒய் செக்யூரிட்டி யாரு கொடுத்துருக்காங்க அப்படின்னா சுஷில் குமார் ரின்கு அண்ட் சீத்தல் அனுகுரல், பிஜேபி லீடர் ஃப்ரம் பஞ்சாப். இவங்களுக்கு தான் ஒய் செக்யூரிட்டி கொடுத்துருக்காங்க. மேபி எத்தனை பேருக்கு கொடுத்துருக்கலாம், எல்லாத்தையும் வெளியே விடணும்னு அவசியம் கிடையாது. இதுல விஜய்க்கு கொடுத்துருக்கிறது ஒய் செக்யூரிட்டி. விஜய் கொடுத்துருக்கிறது வந்து என்னது, ஒய் செக்யூரிட்டி கொடுத்துருக்காங்க. ஆமா, ஒய் செக்யூரிட்டி கொடுத்துருக்காங்க. இதுல யாருக்கு அப்போசிஷன் லீடருக்கெல்லாம் யாரு கொடுத்துருக்காங்க? பிஜேபி. நான் முதல்ல சொன்னது பிஜேபி லிஸ்ட். அப்போசிஷன் லீடர் யாரு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நவீன் பட்நாயக்கு கொடுத்துருந்தாங்க. பிஜு ஜனதா தள் ஒரிசா சீஃப் மினிஸ்டர். அவர் சீஃப் மினிஸ்டர் பதவியில இருந்து இறங்கிய உடனே அவருக்கு வந்து அந்த அவருக்கு இசட் செக்யூரிட்டி கொடுத்தாங்க. அதை வந்து ஒய் பிளஸ் செக்யூரிட்டியா மாத்திட்டாங்க, குறைச்சிட்டாங்க. அண்ணாமலைக்கு கொடுத்த செக்யூரிட்டியை விட நவீன் பட்நாயக்கு செக்யூரிட்டியை குறைச்சிட்டாங்க, ஒய் பிளஸ்ஸா மாத்திட்டாங்க. சரிங்களா? அவ்வளவு த்ரெட் இருக்குன்னு அர்த்தம். அப்ப அவருக்கு அண்ணாமலைக்கு அவ்வளவு த்ரெட் இங்க தமிழ்நாட்டுல இருக்கு, அண்ணாமலைக்கு இருக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம தான் ஒரு போலீஸ் கொடுத்து 2 போலீஸ் பின்னால வந்தாலே நம்ம மக்கள் வந்து அவர் பெரியாருன்னு நினைப்போம்ல. அப்ப இசட் பிளஸ் செக்யூரிட்டி கொடுத்து ஒரு 10 போலீஸ், பைலட், வெஹிக்கிள், எஸ்கார்ட் எல்லாம் வரும் பொழுது அவர்களுக்கு மதிப்பு பொதுமக்கள் மத்தியில தானா உயரும் என்ற ஒரு பொலிட்டிக்கல் பெர்செப்ஷனை வந்து பிஜேபி கிரியேட் பண்ணும். அப்ப அது பாதுகாப்புக்காக இல்ல, பிரபலத்துக்காக. ஆமாங்க. என்னங்க இவங்க வந்து எதை எதிர்த்து போராடி இருக்காங்க? என்ன தீவிரவாதத்தை இவர்கள் வந்து போராடி இருக்காங்க? என்ன டெரரிசம் த்ரெட் இருக்கு? அப்துல் கலாமுக்கு இசட் பிளஸ் செக்யூரிட்டி கொடுத்தாங்க. எது கொடுத்தாங்க? அவர் அணுகுண்டு வெடித்தார். அணுசக்தி வல்லமை பெற்ற நாடாக இந்தியாவை மாற்றினாரு. வெரி ஹை பொட்டன்ஷியல்ல டிஃபென்ஸ்ல இஸ்ரோல சயின்டிஸ்டா இருந்தாரு. அவருக்கு வந்து சத்தீஸ்கர்ல போய் கெமிக்கல் வெப்பன் தொழிற்சாலையை கட்டமைத்தாரு. அணுகுண்டு போடுறதுக்கு போக்ரானுக்கு போனாரு. இவருக்கு இந்த மாதிரி ஒரு த்ரெட் பெர்செப்ஷன் இருப்பதனால, உலக நாடுகள்ல த்ரெட் பெர்செப்ஷன் அப்துல் கலாமுக்கு இருந்ததுனால அவருக்கு வந்து இசட் பிளஸ் செக்யூரிட்டி கொடுத்தாங்க. இந்த செக்யூரிட்டியை இப்ப நான் லிஸ்ட் சொன்னேன். இவங்க எல்லாம் எத்தனை டெரரிஸ்ட் த்ரெட், எத்தனை வெளிநாட்டினுடைய த்ரெட் பெர்செப்ஷனோட இருக்காங்கன்னு நீங்க உங்களுக்கே தெரியும். அது சார் ஆப்போசிஷன் பேசிட்டு இருந்தோம். நவீன் பட்நாயக் ஒருத்தர் சொன்னேன், இங்க முடிச்சுக்கிறேன். சந்திரசேகர் ஆசாத், பீம் ஆர்மி, ஆசாத் சமாஜ் பார்ட்டி, இவருக்கு வந்து ஒய் பிளஸ் செக்யூரிட்டி கொடுத்தாங்க 2024 லோக்சபா எலெக்ஷனுக்கு முன்னால. பிகாஸ் 2023 அவர் மேல ஒரு அசாசினேஷன் அட்டெம்ப்ட், கொலை முயற்சி நடந்தது. அதனால அவருக்கு கொடுத்தாங்க அப்போசிஷன் லீடர். அடுத்து பாபா சித்திக், நேஷனல் காங்கிரஸ் பார்ட்டி, என்சிபி. இவர் வந்து அவரை கொலை பண்றதுக்கு முன்னால அவர் இறந்து போயிட்டாரு, அவரை கொண்டுட்டாங்க. அவருக்கு ஒய் செக்யூரிட்டி கொடுத்தாங்க பிகாஸ் ஆஃப் த்ரெட். ஸோ இதுதான் வந்து அப்போசிஷன் லீடர்ஸ்க்கு செக்யூரிட்டி கொடுத்தது. முதல் முறையாக இங்க விஜய்க்கு வந்து ஒய் செக்யூரிட்டி கொடுத்துருக்காங்க அப்படின்னா இது வந்து அப்போசிஷன் லீடர் பிஜேபி லீடர்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போசிஷன் லீடர் 2-3 பேருக்கு தான் கொடுத்துருக்காங்க. ஒய் செக்யூரிட்டி விஜய்க்கு கொடுக்குறாங்க அப்படின்னா நீங்க வந்து அதனுடைய பொலிட்டிக்கல் சிக்னிபிகன்ஸ். பிஜேபி விஜய்க்கு ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்கிறது. பிஜேபி விஜய் வந்து கேட்டு கொடுத்தாங்களா? கேட்கறதுன்னா என்ன கேட்கணும், யார்கிட்ட கேட்கணும், அதுக்குன்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்கு. இந்த ப்ரொசீஜர் படிதான் நீங்க வந்து அப்ளை பண்ணி தான் வாங்கணும். அப்ப அந்த ப்ரொசீஜர் என்ன ப்ரொசீஜர்னு பாத்தீங்க அப்படின்னா, நீங்க வந்து சும்மா கவர்மெண்ட் வந்து த்ரெட் பெர்செப்ஷன் அனலைஸ் பண்ணி கொடுக்கறது ஒரு வகை இல்லை. அப்படின்னா வந்து நீங்க வந்து அப்ளை பண்ணணும். எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணணும். லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன் பண்ணணும், இல்லைன்னா கமிஷனர் ஆஃப் போலீஸ்ல ஃபைல் பண்ணணும். விஜய் இந்த 2 வேலையும் பண்ணாரான்னு தெரியல. சரியா? அப்படி இருக்கு, த்ரெட் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னா ஸ்டேட் ஹோம் டிபார்ட்மெண்ட்டை அப்ரோச் பண்ணணும். தமிழ்நாடு ஹோம் டிபார்ட்மெண்ட்டை விஜய் அப்ரோச் பண்ணாரா, விஜய் டீம் அப்ரோச் பண்ணாரா தெரியாது. இல்லை அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ், அதாவது உள்துறை அமைச்சகத்தை அமித்ஷாவுடைய ஆபீஸை அப்ரோச் பண்ணணும். இது 2ஐயும் விஜய் பண்ணியிருக்காரா? 2வது
இது பண்ண பிறகு ஐபியும் ராவும் ஸ்டேட் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சியும் த்ரெட் பெர்செப்ஷன் அனாலிசிஸ் பண்ணுவாங்க. த்ரெட் பெர்செப்ஷன் அனாலிசிஸ் பண்ணி அவங்க கொடுக்குற ரிப்போர்ட்டை பொறுத்து இந்த பாஸ்ட் இன்சிடென்ட், இதுக்கு முன்னால இவருக்கு கொலை முயற்சி ஏற்பட்டதா, இவர் யாராவது தாக்குதலுக்கு உள்ளானாரா, இவர் மேல ஏதாவது கத்தியால் வெட்ட வந்தார்களா, துப்பாக்கியால் சுட வந்தார்களா, இவரை கண்காணித்து இவரை கொல்ல வந்தார்களா, முயற்சித்தார்களா என்ற இதெல்லாம் பார்த்து அனலைஸ் பண்ணி இமெயிலு, லெட்டரு, போன் காலு, த்ரெட்டு, உன்னை கொன்றுவோன்னு சொல்லி யாராவது சொன்னாங்களா, இதெல்லாம் பார்த்து இந்த இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் எல்லாம் எடுத்து அதுக்கப்புறம் தான் வந்து இவருக்கு வந்து கொடுக்க முடியும். இதுக்கு அடுத்து ரெக்கமெண்டேஷன் வரணும். ஸ்டேட் கவர்மெண்ட் ரெக்கமெண்ட் பண்ணிருக்கணும், இல்லைன்னா ஹோம் மினிஸ்ட்ரி ரெக்கமெண்ட் பண்ணணும். தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட் ரெக்கமெண்ட் பண்ணிச்சா இல்லையான்றது நம்மளுக்கு தெரியாது. ஹோம் மினிஸ்ட்ரி தான் சொல்லணும். தமிழ்நாடு ஹோம் மினிஸ்ட்ரி முதல்வர் கீழே இருக்கு, அவர் தான் சொல்லணும். இந்த இடத்துல நான் கேக்குறேன், வித்தவுட் த நாலேஜ் ஆஃப் ஸ்டேட் கவர்மெண்ட் இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்காது. எப்படி அவர் வந்து இந்த மாதிரி கொடுத்தாலும் இவங்களோட நாலேஜ், இவங்களோட ஆய்வு இருக்கணும்ல, தகவல் இருக்கணும்ல, இவங்களுடைய ஆய்வு இருக்கணும், இவங்களுடைய ரிப்போர்ட் இருக்கணும், இவங்கள்ட்ட வந்து ரிப்போர்ட் போயிருக்கணும். ஆனா அது ரிப்போர்ட் இல்லாம கூட ஹோம் மினிஸ்ட்ரி கொடுக்கலாம். அப்படி இருந்தாலும் அவங்க ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு அவங்க பண்ண மாட்டாங்களா? ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்ட கேட்க மாட்டாங்களா? ஸ்டேட் கவர்மெண்ட் இன்டிமேட் பண்ணி ஸ்டேட் கவர்மெண்ட் இன்வால்வ்டு, ஸ்டேட் கவர்மெண்ட்டுடைய நாலேஜ் வேணும், ஸ்டேட் கவர்மெண்ட் ஹோம் டிபார்ட்மெண்ட் நாலேஜ் வேணும், அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும். இது வந்து செக்யூரிட்டின்னு கொடுத்தாச்சுன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் சீஃப் செக்ரட்டரிக்கு வரும், ஹோம் செக்ரட்டரிக்கு போகும், அவங்களுடைய நாலேஜோட தான் அது நடக்கணும். அப்ப இதெல்லாம் நடந்துச்சா நம்மளுக்கு தெரியாது இந்த கேஸ்ல. அப்ப இத்தனையும் நீங்க பாத்தீங்க அப்படின்னா, இதெல்லாம் பண்ணியாச்சு அப்படின்னா சிஆர்பிஎஃப், அப்புறம் என்எஸ்ஜி, இல்லைன்னா ஸ்டேட் போலீஸ், இவங்கெல்லாம் எந்தெந்த கேட்டகரிக்கு தகுந்த மாதிரி ஈக்குவலண்டா அவங்க வந்து செக்யூரிட்டி கொடுப்பாங்க. இந்த லெவல் செக்யூரிட்டி வந்து த்ரெட் அசஸ்மெண்ட் இருக்கணும். அப்ப இதுவரை விஜய் வந்து எந்த மக்களை சந்தித்தார், எந்த தீவிரவாதி விஜய்க்கு வந்து குண்டு வச்சு உங்களை கொண்டுருவேன்னு சொல்லி மிரட்டினாரு, எத்தனை தீவிரவாதிகள் விஜய் வீட்டை அட்டாக் பண்ணாங்க, எப்போது விஜய் வந்து எத்தனை வட்டம் தமிழ்நாட்டுக்குள்ள போயிட்டு வந்திருக்காரு, அப்பெல்லாம் வந்து விஜய் மேல ஏதாவது தாக்குதல் நடத்தப்பட்டதா, இது ஏதாவது ஒரு இன்சிடென்ட் ரிப்போர்ட் ஆயிருக்கா, இது எல்லாம் இருந்திருக்கணும். இல்லாம ஒரு செக்யூரிட்டிய வந்து ஹோம் மினிஸ்ட்ரி கொடுக்குது அப்படின்னா அதுக்கு பொலிட்டிக்கல் சிக்னிபிகன்ஸ் இல்லாம கிடையாது. நான் சொல்றேன், பிஜேபி சேர்ந்த தலைவர்கள் இத்தனை பேருக்கு லிஸ்ட் பண்ணேன், அப்போசிஷன் லீடர்ஸ் யாருன்னு சொல்லியிருக்கேன். இதுவரைக்கும் ஒரு நடிகருக்கு கொடுத்தாங்க அப்படின்னா ஏன் வந்து கமலஹாசன் கொடுக்கல, ஏன் விஜயகாந்த் கொடுக்கல, ஏன் சரத்குமார் கொடுக்கல? கொடுத்துருக்கணுமா இல்லையா? விஜயகாந்த் கூட்டணியை வச்சுதான் மோடி வந்து 18% ஓட்டு சதவீதத்தை இங்க வாங்கினாரு, ஏன் கொடுக்கல? ஏன் வைகோவுக்கு கொடுக்கல? வைகோவுக்கு ஏன் கொடுக்கல? ஏன் ரஜினிகாந்த் கொடுக்கல? ஏன் வந்து கமலஹாசன் அரசியல் கட்சி ஆரம்பிச்சாரு, ஏன் அவரு கொடுக்கல? ஏன் விஜய் கொடுக்குறாங்க அப்படின்னா காரணம் வந்து இங்கதான் வந்து நீங்க பாலிடிக்ஸ் விளையாடுது அப்படின்னு அர்த்தம். இது வந்து ஒரு உண்மையிலேயே பிஜேபியை கொள்கை எதிரி என்று அறிவித்து மக்களை விஜய் நம்பினால் எனக்கு எதுக்கு செக்யூரிட்டி, மக்களை சந்திப்பதற்கு எனக்கு எதுக்கு செக்யூரிட்டி என்று பெருந்தலைவர் காமராஜர் சொன்னார். எம்ஜிஆர் வந்து நடிகரா இருக்கும் பொழுது எந்த கவர்மெண்ட் செக்யூரிட்டியை நம்பி அவர் போகல. அவர் மேல் நடத்தப்படாத கொலை முயற்சியா எம்ஜிஆர் மேல் நடத்தப்படாத தாக்குதலா? எத்தனை முறை அவருடைய அம்பாசிடர் காரை வழிமறித்து அவரை கொலை முயற்சி பண்ணுவதற்கு சதி செய்தார்கள். இத்தனையும் தாண்டி அவருக்கு ஏதாவது செக்யூரிட்டி கொடுத்தாங்களா கவர்மெண்டோ, சென்ட்ரல் கவர்மெண்டோ? அவர் தன்னை நம்பினார், தனது பிரைவேட் செக்யூரிட்டி அனுப்பினாரு. அப்ப பிஜேபி உங்களுக்கு ஒரு கரிசனம் காட்டுகிறது என்று சொன்னால் அதற்கு பின்னால் ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது என்று அர்த்தம். அந்த எதிர்பார்ப்பு சூழல் இருக்கா? அப்ப இருந்த சூழல் இப்ப இருக்கா சார்? நீங்க சொல்றீங்க இல்லையா, மக்களை நம்பி போனார் பெருந்தலைவர் அப்படிங்கிறீங்க. அப்ப இருந்த சூழல் இப்ப இருக்குதா? இப்ப இன்னைக்கு சிஎம்ஆ இருக்கட்டும், எதிர்கட்சி தலைவரா இருக்கட்டும், பாதுகாப்பு இல்லாம போயிட முடியுமா? மக்களை நம்புறோம் நாங்கன்னு சொல்லி. அப்ப இன்னைக்கு இருக்க சூழலுக்கு ஏற்க பார்க்கும்போது ஏன் போக முடியாது? இல்ல சார், இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல பாதுகாப்பு எல்லாரும் கேட்கிறாங்க. இப்ப விஜய்க்கு கொடுத்தது மட்டும் ஏன் எனக்கு ஏன் பாதுகாப்பு தேவை, நான் மக்களை நம்புறேன்னு அவர் மட்டும் சொல்லணும்னு எப்படி சார் எதிர்பார்க்க முடியும்? பாதுகாப்பு கேட்டிருக்காரா விஜய்? கேட்காம அவங்க கொடுத்திருக்காங்களா? கேட்காம அவங்க கொடுத்திருப்பாங்களா? கேட்டாரா என்பதை விஜய் தான் சொல்லணும், நம்மளுக்கு தெரியாது.
கேட்காம கொடுத்துருக்காங்க அப்படின்னா வந்து த்ரெட் பர்செப்ஷன் அனாலிசிஸ் வந்து இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுத்துருக்கான்றது தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் சொல்லணும், நம்மளுக்கு தெரியாது. அது அண்ணாமலைக்கு Z+, விஜய்க்கு Y, வெறும் சாதாரண செக்யூரிட்டி, லீஸ்ட் செக்யூரிட்டி. அப்ப இதை கொடுத்து என்ன அப்படின்னா, ஒண்ணு அவருக்கு வந்து செக்யூரிட்டி கொடுக்கறது, இன்னொன்னு அவரை வேவு பார்க்கறது, 2 வகையில டிராப் பண்றது. இன்னொன்னு வந்து பொலிட்டிக்கல் அஜெண்டாவில் அவரை வந்து எப்படி வந்து தனது அஜெண்டாவுக்கு அவரை உள்ள கொண்டு வர்றது. அதை நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா சொல்றேன், அது மிகப்பெரிய ஒரு பிளான், 2026 பிளான். அந்த பிளானை வந்து அவர்கள் செயல்படுத்துவார்கள். இப்ப வந்து அதனுடைய விளைவாக ஒன்னொன்னா நடந்துகிட்டு வருது. ஆனா இப்ப நீங்க ஒரு முக்கியமான வார்த்தை சொல்றீங்க, வேவு பாக்குறதுக்கு கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்றீங்க. அப்ப இந்த செக்யூரிட்டியை அவர் வேணான்னு சொல்லிட்டு ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்டே அவர் கேட்கலாமா விஜய்? அதுக்கான வாய்ப்பு இருக்குதா? கேட்கலாமே, ஏன் ஸ்டேட் கவர்மெண்ட்ட கேட்கலாம். பொலிட்டிஷியன்ஸ், எம்எல்ஏக்கள், பிசினஸ் பர்சனல்ஸ், யாரு வேணாலும் செக்யூரிட்டி கேட்கலாம். ஸ்டேட் கவர்மெண்ட்டே கேட்கணும்னா கேட்கலாம். நீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் செக்யூரிட்டியை அவர் ஏற்றுக்கொள்வாரா? இதை வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்வார்னு நினைக்கிறேன் நான். நீங்க வந்து கொள்கை எதிரி என்று பிரகடனப்படுத்திய பிஜேபியிடமிருந்து வரக்கூடிய இந்த சலுகையை அவர் ஏற்றுக்கொள்வாரே ஆனால் அவர் பிஜேபியால் இயக்கப்படுகிறார் என்ற குற்றச்சாட்டை அவரால் மறுக்க இயலாது. சரிங்களா? ஏன்னா இதுவரைக்கும் ஏன் சிரஞ்சீவிக்கு ஏன் கொடுக்கல, ஏன் பவன் கல்யாணம் கொடுக்கல, ஏன் கொடுக்கல? ஏன்னா அவங்களாம் டைரக்டா பிஜேபியினுடைய மடியில விழுந்துட்டாங்க. இவர் கொள்கை எதிரின்னு அறிவிச்சிருக்காரு. அப்ப என்ன அர்த்தம்? மறைமுகமா தான் அவருக்கு வந்து சப்போர்ட் பண்ண முடியும். ஒரு கூட்டணி ஆட்சியை உருவாக்குவதற்கு விஜய்க்கு வந்து இவ்வளவு த்ரெட் பர்செப்ஷன் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பிம்பத்தை கட்டமைப்பதற்கு விஜய் வந்து ஏற்கனவே வந்து பிகே வந்துட்டு போயிருக்காரு, மோடியினுடைய ஸ்லீப்பர் செல் பிகே வந்துட்டு போயிருக்காரு. அதுக்கடுத்து இந்த அறிவிப்பு வருகிறது. இது தொடர்ந்து அதுக்கான ஒரு பிம்பங்கள் கட்டமைக்கப்படும். அந்த பிம்பங்கள் மூலமாக விஜய் வந்து இத்தனை சீட்டு வென்றார், இத்தனை பெர்சன்டேஜ் கிடைத்தது என்று ஒரு உருவகம் செய்யப்பட்டு அதன் மூலமாக ஒரு கூட்டணி வந்து ஆட்சியை அமைப்பதற்கு ஆனா அடித்தளம் இப்பொழுது இடப்பட்டிருக்கிறது. ஆனா விஜயோட எப்படி சார் கூட்டணி வைக்க முடியும்? இவர் சொல்லும் போதே, விஜய வந்து அறிவிக்கும் போதே கொள்கை எதிரி, அரசியல் எதிரின்னு திமுகவை பாஜகவை சொல்லிட்டாரு. அதுதான் அவருக்கு அரசியலுக்கு அடுத்த கட்ட நகர்றதுக்கான பேஸே. அப்படி இருக்கும்போது பாஜகவுடன் என்ன அவர் கூட்டணி வச்சிட முடியும்? இல்ல பாஜகவை எப்படி அவர் நெருங்குறதுக்கு விட முடியும்? அது அவர் அரசியலுடைய பாதைக்கே இதாயிடும்ல. சனாதனத்தை ஒழிப்பேன், கொசுமாரி ஒழிக்கப்பட வேண்டியதுன்னு சொன்ன உதயநிதி ஒரு துணை முதலமைச்சர். அந்த உதயநிதியை வந்து தலையை கொண்டு வருபவர்களுக்கு 1 லட்சம் ரூபாய், 1 கோடி ரூபாய் பரிசு என்று அறிவித்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு த்ரெட் பர்செப்ஷன் இருக்கக்கூடிய உதயநிதிக்கு ஏன் இவர்கள் Z+ செக்யூரிட்டி கொடுக்கல? ஏன் கொடுக்கல? இவங்க கேட்டாங்களா? கேட்கணும் அவசியம் இல்லையே. விஜய் கேட்டாரா? அண்ணாமலை கேட்டாரா? விஜயை உருவாக்க வேண்டும், விஜயை வளர்த்து விட வேண்டும். விஜய் வந்து வளர்ந்து ஒரு 30 சீட்டு 40 சீட்டு விஜய் ஜெயிக்க வைக்கணும். அதிமுக ஒரு 60 சீட்டு, இதுல பிஜேபி ஒரு 30 சீட்டு, இந்த 3 ஜெயிச்சா 120 சீட்டு வந்துருச்சு அப்படின்னா திமுகவை 100 சீட்டு கீழே இவிஎம் மூலமா கண்ட்ரோல் பண்ணி இவர்களை வந்து ஆளுக்கு விஜய்க்கு வந்து இவ்வளவு த்ரெட் பர்செப்ஷன் இருக்கு, செக்யூரிட்டி கொடுத்து அவருக்கு அவருடைய பெர்செப்ஷன் இமேஜ் பில்டிங்கை கூட்டி விஜய் வந்ததுனால அவருக்கு வந்து மக்கள் எல்லாம் வாக்களித்து விட்டார்கள் என்று சொல்லி ஒரு 40 சீட்டு, ஏடிஎம்கே 60 சீட்டு ஏற்கனவே வாங்கியிருக்கு, அந்த 60 சீட்டு, அப்ப 60 நாளும் 100 ஆச்சா? பிஜேபி ஒரு 20 சீட்டோ 30 சீட்டோ ஜெயிச்சிருச்சு அப்படின்னா போஸ்ட் போல் அலையன்ஸ் ஏன் உருவாகக்கூடாது? திமுக 100 தான் வருதுன்னு வச்சுக்கோங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழல் கிரியேட் பண்ணப்பட்டால் மகாராஷ்டிராவில் எப்படி வந்து எலெக்ஷன் கமிஷன் ஓட்டர் லிஸ்ட்டை வந்து காலி பண்ணி இவிஎம் மேனிபுலேட் பண்ணி ஹேச்சிங் பண்ணி மகாராஷ்டிராவுடைய தேர்தல் முடிவை மாற்றியதோ, எப்படி ஹரியானாவுடைய தேர்தல் முடிவை எலெக்ஷன் கமிஷன் மாற்றியதோ இவிஎம் மேனிபுலேட் பண்ணி, எப்படி டெல்லியினுடைய தேர்தல் முடிவை கேஜ்ரிவால் தொகுதியிலே 40,000 ஓட்டுகளை வந்து ரிமூவ் பண்ணி ஆம் ஆத்மி இருக்கக்கூடிய எந்த முக்கியமான தலைவர்கள் ஓட்டர்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி தூக்கிட்டு இவிஎம் வைத்து மேனிபுலேட் பண்ணி ஜெயித்தார்களோ, அதே மேனிபுலேஷன் தமிழ்நாட்டில் நடந்தால் 2026 நடப்பதற்கு
100% வாய்ப்பு இருக்கிறது. அந்த மேனிபுலேஷன் நடப்பதற்கு தமிழ்நாட்டில் 100% வாய்ப்பு இருக்கிறது. இது வாய்ப்பு இருந்தால் திமுக ஆட்சி இறக்கப்படும். அதிமுக தலைமையில விஜய் சப்போர்ட்ல, பிஜேபி சப்போர்ட்ல போஸ்ட் போல் அலையன்ஸ் உருவாக்கப்படும். கூட்டணி மந்திரி சபை நடக்கும். அங்க 2 துணை முதலமைச்சர்கள் இருப்பார்கள். எலெக்ஷனுக்கு முன்னால இவங்க 3 பேருக்கு கூட்டணி சேர மாட்டாங்க, தனித்தனியா நிற்பாங்க. பிஜேபி என்டிஏல தனியா நிற்கும், ஏடிஎம்கே அவங்க கூட்டணியில தனியா நிற்பாங்க, விஜய் அவர் தனியா நிற்பார். ஆனால் அவர்களுக்குள்ள ஒரு கூட்டணி உடன்படிக்கை ஒன்று உருவாகும். இதெல்லாம் நடக்கும். என்ன, ஒரு நீ நிக்கிற தொகுதியில நான் நிற்க மாட்டேன், நான் நிக்கிற தொகுதியில் நீ நிற்க மாட்டேன், இல்லை எதிர்த்து நின்னாலும் எதிர்த்து வேலை செய்ய மாட்டோம், ஓட்டை மாத்தி போட்டுக்கோ. அப்ப நீ ஒரு எல்லாம் 3 பேர் சேர்ந்தா 120 வரணும். இதுதான் கணக்கு. இதுக்கு இவிஎம் வச்சு, எலெக்ஷன் கமிஷனை வச்சு நடந்தால் என்ன பண்ணுவீங்க? இது நடக்கும். இது இப்போதைக்கு உங்களுக்கு ஹேசியமா தெரியும். ஆனால் நடந்த பின்பு நீங்க திமுக அழுதுட்டு ஐயோ எனக்கு சொல்லிட்டு தெரிய வேண்டியதானுடைய, உங்களால் இன்றைக்கு நீங்க திமுக தூங்குகிறது, இன்றைக்கு இந்தியா கூட்டணி கட்சிகள் தூங்குகிறது. எல்லாரும் நீங்க தூங்கிட்டே இருங்க. விவிபேட் ஸ்லிப்பை 100% எண்ணுவதற்கு மக்கள் போராட்டத்தை முன்னெடுத்தால் மட்டும்தான் விவிபேட் ஸ்லிப்பு 100% எண்ணப்படும். அது நடக்காத வரை கண்டிப்பாக தொடர்ந்து மோடி அவர் வாழ்நாள் முழுவதும் பிரதமராக இருப்பார். தமிழகத்துல 2026 கூட்டணி ஆட்சி அமைக்கப்படும். 2031 இந்த கூட்டணி எல்லாம் கூட சேர்ந்த கூட்டணி எல்லாம் எப்படி நிதிஷ்குமார் பிஜேபியோட கூட்டணி சேர்ந்து வீழ்த்தப்பட்டாரோ, எப்படி சிவசேனா பிஜேபியோட கூட்டணி சேர்ந்து வீழ்த்தப்பட்டதோ, எப்படி அகாலிதளம் கூட்டணியோடு பிஜேபியுடன் கூட்டணி சேர்ந்து வீழ்த்தப்பட்டதோ, அப்படி அதிமுகவும் வீழ்த்தப்படும், விஜய் கட்சியினுடைய தாவேகாவும் வீழ்த்தப்படும். பிஜேபி 31 தனித்து ஆட்சி அமைக்கும். பாக்கலாம் சார், பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன அவங்க வேலை செய்ய போறாங்க, எது பலிக்க போகுது, எது புஸ்வானமாக போகுது, எந்த இடத்துல கட்சிகள், ஆளும் கட்சி விழிப்புணர்வோட இருக்கணும் அப்படிங்கறதெல்லாம் அவங்களுடைய செயல்பாட்டை பொறுத்துதான் இருக்கு. நன்றி சார் உங்களுடைய கருத்துக்களுக்கு. நன்றிமா, தேங்க்யூ. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். சுவைத்தவர் நெஞ்சுமெல்லாம் சமைத்தவர் நிலைத்திட எங்கேயும் ஸ்ட்ராங் கட்டு பெருங்காயம். மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.